அவங்களா அந்த வயசு பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருத்த லாரி இருக்குது, அந்த லாரியில ஏத்துறானுங்க. அப்புறம் எல்லா பிள்ளைங்களையும் அடிச்சு கூப்பிடும் போது இங்க இருந்து ஏரிக்கு கூட்டிட்டு போனான். ஏரிக்கு கூட்டிட்டு போய் அப்ப தனித்தனியா என்ன 2 பேரும் இழுத்துட்டு போறானுங்க. அடிச்சு எங்க இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களுக்கு பண்ற சித்திரவாதம் எங்களால தாங்கிக்கவே முடியல. அப்பதான் அந்த ஏரிக்குள்ள கூட்டு வந்து முள்ளு போதுக்குள்ள எங்களை கற்பழிச்சு சித்திரவாதம் பண்ணி அப்ப லாரியில கூட்டிட்டு ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போறானுங்க. ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டோம். நைட்டு முழுக்க ஒரே சித்திரவதை, அடிக்கிறது, முடி பிடிச்சி இழுக்கிறதுமா, தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டா நாங்க ஒண்ணு கூடாத குடிக்கிறீன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுக்கு போகணும், பாத்ரூம் போகணும், உங்களை என்ன அடி பார்க்காத பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போங்கடின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அத்தனை பேரும் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளை இப்படியெல்லாம் அடிக்கிறாங்களே, நம்ம எதுவும் தொடலையே அப்படி ஊற்றி உக்காந்துக்கிட்டணும். கட்டணம் துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, சேலையெல்லாம் உறிஞ்சிட்டு பாவாடை அப்படி பிடிச்சிட்டு முழங்கெல்லாம் உடஞ்சி போச்சு. பாவாடையோடே வாச்சாத்தி டைம்ல கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது, அது பத்தி கொஞ்சம். அதாவது வாச்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக, குறிப்பா ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரியமிக்க போராட்டம் இது. அதனால அது அன்னைக்கு இந்த சம்பவமே, இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று ஜெயலலிதா உட்பட ஆளும் தரப்பு அது கடுமையா மறுக்க, இல்ல நடந்தது என்று திரும்ப திரும்ப சொல்ல, அப்படி ஒரு வாதம் பிரதிவாதம் என்பது நடந்துகிட்டு இருந்தது. மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது. அதனால இவனும் இது இப்ப தோழர் அண்ணாமலைன்னு ஒரு தோழர் இருந்தாரு, எக்ஸ்எம்எல்ஏ. அவர் அரூர் தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றவர் தோழர் அண்ணாமலை. அவரு அங்க லோக்கல்ல இருந்தாரு, நான் இங்க இருந்து போய் அதை பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த 2 பேரும் தான் அப்போ ரொம்ப முனைப்பா அந்த வேலையில நாங்க இருந்தோம். அதனால ஒரு முறை அப்போது அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்க இருந்து போன் பண்ணி, அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிங்கப்பா, என்ன அதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் போன்ல அப்ப எல்லாம் எஸ்டிடி புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்றது 92 லாஸ்ட் அல்லது 93 அந்த மாதிரி டைம், செல்லு கிடையாது. அதனால புக் பண்ணி தான் பேசணும். அப்படி ட்ரங்கால் புக் பண்ணி இவர் அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசினதை நம்ம பிஎஸ்என்எல் அங்க இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, அமைச்சர் பேசுறாருன்னா இயல்பா அவங்க ஏதோ ஒண்ணு, அப்ப ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு கொண்டிருந்த இந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரமா இருந்தது வாச்சாத்தி சம்பவம். அமைச்சர் பேசுறாருன்னே இவங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணி அதுலதான் இதெல்லாம் வருது, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது.